வணக்கம். இன்றைக்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்துள்ள சைவ உணவுகளை பற்றி பார்க்கலாம். நாம் உட்கொள்ளும் உணவுகள் ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவும் இருப்பது முக்கியம். அந்த வகையில் நமது உடலிற்கு அவசியம் தேவைப்படும் இன்றியமையாத ஊட்டச்சத்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலமாகும். இது உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது. நமது கண்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் கண் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உதவுகிறது. முக்கியமாக உடலில் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைட்ஸ் அளவுகளை கட்டுப்படுத்தி இதய நோய் வராமல் தடுக்கிறது. மூளையின் செயல்திறனை அதிகரிக்கிறது. சரும வறட்சி மற்றும் உடல் முதுமையை தடுக்கிறது. உடலில் வலி வீக்கங்களை குறைக்கிறது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி மனச்சோர்வு பதட்டத்தை குறைக்கிறது. கர்ப்ப காலத்தில் தாயின் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சியையும் மேம்படுத்துகிறது. இது போன்ற இன்னும் பல்வேறு நன்மைகள் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இது பொதுவாக முட்டை, மீன், இறைச்சி போன்ற அசைவ உணவுகளில் அதிக அளவு நிறைந்துள்ளது. ஆனால் சைவ உணவுகளில் இச்சத்து போதிய அளவில் இல்லாததால் சைவ உணவு எடுத்துக்கொள்பவர்களுக்கு இதன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனினும் சில வகையான சைவ உணவுப் பொருட்களில் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் குறிப்பிட்ட அளவு நிறைந்துள்ளது. அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்த 15 சைவ உணவுகள். 1. ஆளி விதை. 2. வால்நட். 3. சியா விதைகள். 4. பாதாம் பருப்பு. 5. பூசணி விதை. 6. பசலைக்கீரை மற்றும் பிற வகையான கீரைகள். 7. சோயா பீன்ஸ். 8. கிட்னி பீன்ஸ். 9. புரோக்கோலி போன்ற பச்சை இலை காய்கறிகள். 10. அவகேடோ. 11. கிவி பழம். 12. ஆரஞ்சு. 13. பப்பாளி. 14. பெர்ரி பழங்கள். 15. பால் பொருட்கள். இது போன்ற உணவுகளில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்துள்ளதால் சைவ உணவு உட்கொள்பவர்களும் அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களும் மேற்கூறிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.